அப்போ சிவன் சொன்னாரு, யானை வந்து அதோடைய நல்ல மனசோட தான் எனக்கு அபிஷேகம் பண்ணுது. நீ வந்து நல்ல மனசோட தான் எனக்கு வர கட்டின. ஆனா நீ யானையை சாவடிக்கணும்னு நினைச்சது தப்பு. அதனால நீ இன்னொரு ஜென்மத்துல ராஜாவா பிறந்து நிறைய கோவில் கட்டி தான் என்னை வந்து சேருவேன்னு சொன்னார். அந்த சிலிண்டி தான் அடுத்த ஜென்மத்துல சோழ மன்னன் சுபவேந்தருக்கும் கமலாவதிக்கும் பிறந்த குழந்தை தான் போச்சங்க சோழன். இப்போ இந்த கதை பற்றி தான் நான் சொல்ல போறேன். கமலாவதி ராணி குழந்தை பிறக்கிறதுனால வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு ஜோசியர் வந்து இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்ததுன்னா நல்ல சிவபக்தனாகவும் நிறைய கோவில் கட்டி உலக பிரசித்தமாவான்னு சொன்னார். ராணி அதை கேட்டுட்டு ராஜா கிட்ட சொன்னா, என்னை ஒரு 10 நிமிஷம் தலைகீழ தொங்க போட்டுடுவோம், 10 நிமிஷம் கழிச்சு இறக்கி விட்டாதான் குழந்தை நல்ல சிவபக்த